ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். போன வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அடுத்த வீடியோவில் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷனில் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்குள்ளே இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகுமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்படிங்கிறது தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அது எதுவுமே பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டுட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு. சப்போஸ் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துச்சு. அதாவது வந்து இஃப் கண்டிஷனில் இருக்கக்கூடியது வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா வந்து இஃப் பிளாக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லா கோடுமே எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த இஃப் கண்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே வந்துட்டு அங்கே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்தோம். இதை தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் இல்லைங்க, நிறையா பலவிதமான கண்டிஷன் இருக்குது. பலவிதமான கண்டிஷனை வந்து செக் பண்ணணும். இது இல்லைனா இந்த கண்டிஷன் இல்லைனா அடுத்த கண்டிஷன், அந்த கண்டிஷன் இல்லைனா அடுத்த கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. இப்போ இஃப் எல்ஸ் இது இல்லை அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன், ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே வந்து அடுத்தடுத்து வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இஃப் அப்படிங்கிறது கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த கேஸுக்கு ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவான எழுதணுமோ அந்த இதை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ ELSE அந்த எஸ்இயை மட்டும் எடுத்துகிட்டு எல்இஃப் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டில் எழுதியிருக்காங்க. அதான் வந்து கீவேர்டு. ஸோ எல்இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பூலியன் எக்ஸ்பிரஷன் 2. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நமக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எல்இஃப் சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அடுத்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எத்தனை எல்இஃப் வேணால் உள்ளே போட்டே வரலாம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அடுத்து இங்கே வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது, இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எனக்கு என்ன பண்ணால் அடுத்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது, இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அடுத்ததுக்கு வரும். ஸோ அதே மாதிரி கடைசி எத்தனை எல்இஃப் இருக்கோ அப்படியே போயிட்டு வந்து கடைசியில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ எந்த கண்டிஷனுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கடைசியாக எல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமான கண்டிஷன்ஸை போட்டு செக் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தது தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதோட ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதிட்டு உங்களுக்கு காமிச்சிங்கன்னா புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து கோட் எழுதலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன எழுத போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்கோர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வச்சு எடுத்து வந்து அதோட கிரேடு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இதில் நான் ஏதோ ஒரு மார்க்கை வந்து நான் சும்மா வந்து இப்போதைக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன் 67 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இஃப் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு சின்டாக்ஸு இங்கே எதாவது இருக்குது பார்த்துக்கோங்க சின்டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா இஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் கொடுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ 90 இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிரேடு வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்னன்னு சொல்லி கிரேடை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேடா A ப்ளஸ் ஓ கிரேடு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஓ கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த கண்டிஷன் இல்லை, எனக்கு அடுத்த கண்டிஷன் இன்னும் ஃபர்தராக வந்து நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து எல்இஃப் அப்படிங்கிற நம்ம ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் அந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன விதமான இது வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஓ கிரேடுக்கு அப்புறம் வந்து ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சும்மா வந்து அசைன் பண்ணிக்கிறோம். உள்ளே கொடுக்குறது வந்து நம்மளோட இஷ்டம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து ஸ்கோர் வந்து இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி 70 அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் ஓகே, இங்கே வந்து எனக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிரேடு வந்து பி கிரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எல்எஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 16 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 60 இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ வந்து நமக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சி கிரேட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இது எதுவுமே இல்லை 50க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
50 கீழே வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மற்றதெல்லாம் வந்தாலுமே வந்து பிரிண்ட் வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சும்மா நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறனால எஃப்னு சொல்லி ஃபெயில் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து எதுக்கு மேலே இருக்கலாம். ஒவ்வொரு மார்க்குக்கு இப்போ 80க்கு மேலே வந்தால் ஒரு கிரேடு, 50க்கு மேலே வந்தால் ஒரு கிரேடு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நமக்கு என்ன தேவைப்படுனா நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 67 அப்படின்னு சொல்லி நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 பார்த்தா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு வந்து ட்ரூ ஆகாது, ஃபால்ஸ்ன்னு தான் வந்துடும். அதேமாதிரி ஸ்கோர் வந்து பண்ணால் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 80 பார்க்குது, அப்போவும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அடுத்த கண்டிஷனுக்கு வருது. ஏன் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 70 பார்க்குது, அப்போவும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகாது, ஸோ அடுத்த கண்டிஷனுக்கு வருது. இங்கே ஸ்கோர் வந்து 67 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 60 பார்க்குது, 60 விட 67 கிரேட்டர் தான், 70 விட கம்மி தானே. ஸோ அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பிரிண்ட் சின்னு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் நேம் வந்து நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறதுனால நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ரன் மாடல் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து சி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து 67 அப்படின்னு கொடுத்தனால ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 96 அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் வந்து 96 கொடுத்துட்டு இப்போ நான் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னா ஓ கிரேட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ 96 அப்படிங்கிறது ஸ்கோரில் இருக்கும். ஸோ 96 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் 19 பார்க்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு வந்து ட்ரூ ஆகிட்டனால இது உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். மற்ற கண்டிஷன்லாம் செக்கே பண்ணாது. அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா ஓ கிரேடுன்னு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 85 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன் ஸ்கோருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஏ கிரேடுன்னு வருது. அதாவது ஃபஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா இங்கே 85 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 90 பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை ஃபால்ஸ். அப்போ என்ன பண்ணால் அடுத்த கண்டிஷனை போய் செக் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 80 ஆமாம், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். ஸோ உள்ள அதுக்கு ஏ பிரிண்ட் பண்ணிருக்கனால ஏ பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுது. ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 76 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா பி கிரேட்னு வருது. அதாவது ஃபஸ்ட் இங்கே வந்து 76 கிரேட்டர் தன் ஈக்குவல் 19 செக் பண்ணுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, ஸோ வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுது 76 இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 8, இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, ஸோ வெளியே வருது. இங்கேயும் செக் பண்ணுது 76 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 17, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பி அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டில் காட்டுது. இது நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கம்மியான 45 மார்க்ஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மாடல் வந்து ரன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எஃப்னு சொல்லி கொடுக்குது. அதாவது இந்த கண்டிஷன் இது எல்லா கண்டிஷன் செக் பண்ணுறப்ப வந்து எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு எங்கே வரும்னா கடைசியில் எல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுதுன்னா எஃப் அப்படிங்கிறத வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது வந்து சில இந்த மாதிரி மார்க்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை தான் இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ளோ சார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உள்ளே வந்து மார்க்ஸ் வந்து வருது. அது வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 90 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ கிரேடு, இங்கே வந்து 80 இருந்துச்சுன்னா பி கிரேடு, இல்லை சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இது ஃபால்ஸ் ஆனால் இதுன்னு சொல்லி அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபர்தராக கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வந்து ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.